எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாகுல ஒரு சின்ன வேரியேஷன். அதாவது சாஃப்டான மைசூர் பாகு, அதை ஈஸியாக எப்படி செய்யலாம், சிம்பிளான அளவுகளில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அடுத்தாப்புல வரப்போகிறது ஆடி மாதம், நிறைய பண்டிகைகள்லாம் வரும். நினச்ச உடனே வீட்டில் ஒரு சின்ன ஸ்வீட் செய்து சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் இந்த ஸ்வீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் சலிச்ச வீட்டில் தயார் பண்ண கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு 1/2 கப்பு உருக்குன நெய் அளந்து எடுத்திருக்கோம். நம்ம எதில் மைசூர் பாகு ஊற்ற போகிறோமோ இந்த ஸ்வீட்டை, அதுக்கு நெய் தடவி அந்த ட்ரேயை ரெடியாக வச்சிட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கலை, கடலை மாவையும் நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். அதாவது வரட்டு மாவே தெரியக்கூடாது, ட்ரையாக இருக்கிற மாவே தெரியக்கூடாது. இப்போ ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி பேஸ்ட்டு மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலை, இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சு இதை வைக்கிறோம். வச்சுட்டு 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு நெய் விட்டுருக்கோம். இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது என்னாகும்னா, நெய் லேசாக ஊசாகி நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட்டு, அதாவது முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் தளர்த்தியாக நமக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக கையில் நமக்கு தெரியும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் நொரையாக வர ஆரம்பிக்கும். அதாவது பேஸ்ட்டு மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே சுற்றி வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் 1 கப்பு ஜீனியை எடுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். பவுடரை அளக்கக்கூடாது, சுகரைத்தான் அளத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ பண்ணிட்டேன் அடுப்பை. இந்த நேரத்தில் அந்த மிக்சியில் இருக்கிறத அப்படியே பாருங்கள், 1 கப்பு சுகர் எடுத்து நான் பொடி பண்ணினேன், அதை அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நைஸான பவுட்ரு, இல்லை சலிச்சுட்டு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கெட்டியாக நம்ம சுகரை போட்டு கிண்ட கொஞ்சம் ஹார்டாகிரும், கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சட்டி நல்ல சூடாக இருந்தால் அடுப்பே அணைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கூட லோ ஃப்ளேமில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது சட்டி அடி கனமாக இருந்தால். இப்போ சுகர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலை மாவும் இதுவும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் நம்ம அடுப்பை வச்சுருக்குறோம். பாருங்கள், இன்னும் லோவாக்கிட்டேன் நான். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கசிய ஆரம்பிக்கும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம கிண்டி கொடுக்கணும். இப்போ நெய் கிண்டி வெளிவர ஆரம்பிச்சிருச்சான்னு பார்த்துருங்க. நெய் வர ஆரம்பிக்கும்போது இந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 1/4 கப்பு பால் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சத்தை சேர்த்துட்டு கிண்டி விடுறேன். கட்டி முட்டி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு கிண்டி விடணும். இந்த பால் எல்லாத்தையும் உள்வாங்கிருச்சு. மிச்சம் இருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் ஊற்றிக்கலாம். இதுக்கு 1/4 கப்பு தேவை. அதனால் இப்போ நல்லா நம்ம கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். கிண்டின உடனேயே நல்லா ரோல் பண்ண ஆரம்பித்து மறுபடியும் நிறையா வரும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரேயில் தூக்கி கொட்டணும். அதாவது இது இந்த மாதிரி ரோல் பண்ணி வரக்கூடாது, கீழே நொறையாக தெரியுது பாருங்கள், அது மாதிரி நல்லா நொறையாக வந்தோடனே தூக்கி ட்ரேயில் தூக்கி கொட்டிட்டு இதை நல்லா மேலே நல்லா சமப்படுத்தி விடணும். லேசாக நெய்யை தடவிட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் கூட நம்ம இதை தடவி விட்டுட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமேலு நம்ம கத்தியால் பீஸ் போட்டுக்கலாம். உணர்ந்ததுக்கு அப்புறமேலு எடுத்தோன்னா இது மாதிரி சுவையான மைசூர் பாகு சாஃப்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.